வெல்கம் டு சசிஸ் கிச்சன். வாங்கினீர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவல் பாயாசம். என் வீட்டில் நான் எப்படி செய்கிறேன்றதை பார்க்குங்க. தேவையானது வந்து ஒரு கப்பு அவல், எந்த அவலாக வேணால் இருக்கட்டும். அதே மாதிரி சிறுபருப்பு, அதில் பாதி பாகம், அப்புறம் முந்திரி, திராட்சை, ஏலக்காய், இதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு வானிலையிலே நெய் போட்டு வறுத்துருங்க. அதே மாதிரி சிறுபருப்பையும் வறுத்துருங்க. தேவையான பாலுக்கு, பாயாசத்துக்கு தேவையான பாலை வந்து நல்லா சுண்டாக காய்ச்சிருங்க. எவ்வளோ தேவையோ அது உங்களுக்கு. அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் வேக வச்சு எடுத்துருங்க. இல்லை குக்கரில் கூட நீங்கள் பாலில் போட்டு கூட வேக வச்சிடலாம், ஒன்றா கூட செய்யலாம். நான் தனியாக இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருக்கேன். வேக வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். சிறுபருப்பை போட்டு ரெண்டுத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ண, அதுக்கு முன்னாடி வெள்ளை பாக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கெட்டியாக. பாருங்கள், பால் நல்லா கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கொதிக்கிற பாலில் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா திருப்பி பால்லேயே வேக. நீங்கள் வந்து தனியாக வேக வச்சாலும் உண்டு தான். பாலில் குக்கரில் போட்டு எடுத்திங்கன்னா சீக்கிரம் ஒரு 2 விசில் வந்துன்னா வந்துடும். நான் அப்படி பண்ணலை, நான் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தேன்னு. அப்போ அந்த எசன்ஸ், அந்த எஃபெக்ட்லாம் நல்லா சாப்பிடும்போது நல்லா வாசமாக இருக்கும். அவளோட வாசமும் சிறுபருப்புடைய வாசமும். அது மாதிரி வெல்லம் பாக்குக்கு எடுத்துருக்கோம் இல்லையா, அதை வடிகட்டி இதில் ஊற்றிடுங்க. அப்புறம் தேவையான முந்திரி பருப்பு, திராட்சையும் நெய்யில் பொரிச்சிட்டு எடுத்து போட்டுருங்க. நல்லா கிளறி விடுங்க. ஏலக்காய் அதெல்லாம் போட்டுட்டு பாருங்கள், நல்லா சுவையான இதை உங்களுக்கு பரிமாறுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.